கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம். உலக தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். புது மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் 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 பேசுங்க. வணக்கம் மேடம், காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் பேசுறேன். வேல்முருகன் சொல்லுங்க. வேல்முருகன், அதாவது மேடம், இப்ப நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கீரல் வருது. ஆனா அது நம்ம வைத்தியம் பண்ணி ஆத்திக்கிறோம். நம்ம மனசுல ஒரு சில கீரல் நம்ம அறியாமலே வருது. அதை இப்ப சார் சொன்ன போல எவ்வளவுதான் கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் அந்த கோடு நமக்கு தெரியற போலே இருக்கு. இப்ப சார் சொன்னாங்க நம்ம எல்லாரும் உறங்கும் போதும் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அந்த போலயும் ஒரு சில பண்ணனா கூட அந்த மனநிலை அந்த கடந்த நிலைய அவங்க சிந்திக்கிற சிச்சுவேஷனே இருக்குது. அது எப்படி நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே சார், என்ன சொல்றாங்க கேட்கலாம். சார் உறங்கும் போது தியானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா சார்? ஆமா, உறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை நேயர் ரொம்ப கவனமாக உறங்கும் முன். ஓகே சார். அவருடைய கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா மனதுல இருந்து எங்க எண்ணங்கள் வருது அப்படின்னா, எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் மனசுல ஏற்படுற பதிவுகள். ரெக்கார்டு மாதிரி ஒரு விஷயம் மனசுல ஒரு காயமா ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அது தொடர்ந்து அதை சார்ந்த எண்ணங்கள் நமக்குள்ளார வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நாங்க யோகாவில் சுத்திகரிப்புன்னு ஒரு பயிற்சி வச்சிருக்கோம். அந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பித்தா அந்த மனதுல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் மெல்ல கரையும். அந்த பதிவுகள் கரைஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். இதுக்கு தனிப்பட்ட சுத்திகரிப்பு பயிற்சிகள் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஒரு சாலை விபத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய படிக்கிறோம். நம்ம மனசுல ஒன்றும் அது அடுத்த நாள் நிற்காது. அதுல நமக்கு வேண்டிய ஒருவர் இறக்குறாரோ இல்லை அடிபடுறாரோன்னா அது நம்ம மைண்டை சுத்திக்கிட்டே இருக்கு. 4 நாளைக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு. அப்ப அந்த நேயர் சொன்னது போல அது பதிவா நமக்குள்ளார உருவாயிடுது. அந்த பதிவை அன்றன்று நம்ம நீக்கணும். அப்படி நீக்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு அந்த அந்த மன காயம் அப்படிங்கிறது ஆறிடும். ரொம்ப எளிமையான விஷயம். அது கண்ணை மூடி உட்கார்ந்து நமக்குள்ளார இருக்க அந்த பதிவை நாமே கரைத்து புகையாக்கி நம்மளை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான ஒரு. அது எப்படி சார் எளிமையான விஷயம்? நம்ம சராசரி மனிதர்கள் தானே, எப்படி சார் கடந்து வர்றது? அதுல இருந்து ரொம்ப எளிமை. அதான் நான் சொல்றேன். நீங்க அந்த எண்ணங்கள் மேல திரும்பி போய் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கடந்து வர முடியாது. அதாவது தண்ணிக்குள்ளார ஒரு புதை குழியில சிக்கினவங்க கைய வேகமா அடிக்க அடிக்க உள்ளதான் போவாங்க. அது மாதிரி இந்த எண்ணங்களை வைத்து எண்ணங்களை கடக்க முடியாது. ஆனால் மனதை வைத்து ராஜயோக முறையில நீங்க தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த சுத்திகரிப்பு பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டோம்னா, நீங்க அதை மாலையில ஒரு 20 நிமிடம் தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மெல்ல மெல்ல உங்க மனதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகளை அன்னன்னைக்கு அகற்றிக்க உங்களால முடியும். ஏன் சார் இதை மட்டும் மாலைன்னு சொன்னீங்க? ஏன்னா பதிவுகள் பகல்ல காலையில அன்னன்னைக்கு வீடு கிளீன் பண்ற மாதிரி அன்னன்னைக்கு கிளீன் பண்ணிடுங்கன்னு சொல்றீங்க. அன்னன்னைக்கு அந்த பதிவை நீங்க கிளீன் பண்ணிடணும். அது அன்னன்னைக்கு கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆழமான பதிவா மாறிட்டே இருக்கும். அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் திருப்பி திருப்பி. இன்னைக்கு ஒரு சண்டை நடக்குது, ஒருத்தங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது உறங்குறதுக்கு முன்னாடியோ நம்ம மனதை தூய்மை பண்ணி அதுல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியேற்றிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அது வெறும் எண்ணமா இருக்கும். அதுக்கு கீழே அந்த எமோஷன் இருக்காது. நீங்க அது சொன்னீங்க சுத்திகரிப்புன்னு. சுத்திகரிப்பா சார் அது பேர் சுத்திகரிப்பு பயிற்சின்னு நாங்க சொல்றோம். அது மாலையில செய்யணும். செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகே சார், ஓகே சார், எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே சார், அடுத்த நேயர். வணக்கம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம் உலக தியான நாள் சிறப்பு நேரலை.